ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜனனி நாட்டுக்கோழி பண்ணை சொந்தங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நம்ம சிறுவிடை நாட்டுக்கோழிகளில் கீரி வந்தால் ஒரு மாதிரி கத்தும், அது மாதிரி பூனை வந்தால் ஒரு மாதிரி கத்தும். அதனுடைய எதிரிகள், ஆமாம், அது அவங்களுடைய எதிரிகள் வந்தாங்கன்னா, அவங்கள வேட்டையாட வராங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சவுண்டு கொடுக்கும். அவங்கள எச்சரிக்கைப்படுத்துறதுக்கு, அவங்களோட இருக்கிறவங்கள எச்சரிக்கைப்படுத்துறதுக்காக சவுண்டு கொடுக்கும். அதுமாரி பருந்தோ இல்லை வல்லூர் எது வந்தாலும் அது ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்கும். ஆமாம், இதெல்லாம் சவுண்டு கொடுத்ததுன்னா நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கணும், நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் அது எதுக்காக சவுண்டு கொடுக்குது. இப்போ பருந்துனா வந்தால் அடிச்சுட்டு போயிடும், வல்லூர்னா வந்தால் அடிச்சுட்டு போயிடும், அதெல்லாம் நம்ம நிப்பாட்ட முடியாது. ஆனால் கீரி பூனைகிட்டேருந்து காப்பாற்றலாம். எப்படி? அந்த சவுண்டு கேட்டுச்சுன்னா நம்ம இங்கேருந்து நம்ம சவுண்டு போட்டோன்னா கீரியோ பூனையோ வந்து அட்டாக் பண்ணாது. ஆமாம், அது பயந்து ஓடிடுங்க. ஆனால் நம்ம அந்த அது வந்து எதுக்காக சத்தம் போடுதுன்னு தெரியாமல் இருந்தோம்னா அது வேட்டையாட்டி போயிடும். ஆமாம், அதுதான் உண்மை. இப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கணும், எதுக்கு எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணைய ஆரம்பிக்கணும். நான் புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன்ப்பா. ஓகே, நீங்கள் இதை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அந்த கீரிக்கும் பூனைக்கும் ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்கும். ஆமாம், நீங்கள் அனுபவித்து பாருங்கள். நான் அது எனக்கு வந்துச்சுன்னா அது மாதிரி நான் எடுத்து போடுறேன். இப்போ அந்த மாதிரி சவுண்டு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நான் எடுத்து போடுறேன். ஓகே, இந்த மேட்ரு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.